இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை நமக்கு கடவுள் தந்து ஆசீர்வதிக்கின்றார் என்பது தெய்வமே. இந்த அதிகாலை வேளையிலும் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிட்டு நமக்கு நன்றி கூறுகின்றேன். உம்முடைய இறை வார்த்தை எங்களுக்கு முன்னாகும் பின்னாகும் வலமாக இடமாக இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இன்று நாங்கள் கேட்கின்ற இறை வார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் எங்களை நிறைக்கட்டும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். செல்லுகின்ற பாதை விசாலமாக்கி மகிழ்ச்சியும் அனுந்தனையும் தாரும். எங்களுடைய வேண்டுதல்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் விடைதாரும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தை, ஆண்டவரை அனைவரையும் ஆசீர்வதி. எங்களுடைய அருள்கரம் எங்களோடு எங்களை வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 10-11 இறை வார்த்தை. அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் மலை உச்சிக்கு சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருந்த போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். 3 பேரின் இறை வேண்டுதல் இஸ்ரேல் என்ற இனம் வெற்றியடைய செய்தது. இந்த வெற்றி ஒரு நாட்டுக்கு கிடைத்தது. இந்த வெற்றி தனி மனித வெற்றி அல்ல, மாறாக ஒரு நாட்டுக்கு கிடைத்த வெற்றி. இது கடவுள் தந்த வெற்றி. மோசேயின் கரங்கள் மூலமாக கடவுள் தந்த வெற்றி. நமது ஜெபம் நம்முடன் இருப்பவர்களுக்கும் வெற்றி தரும். எங்கேயோ எனது நாமத்தில் என் பெயரால் 2-3 பேர் குழுமியிருப்பீர்களோ அவர்களின் நடுவே நான் இருக்கிறேன் என்று அந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே 2-3 பேர் ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்கப்படும். அவர்களுடைய மத்தியிலே கடவுள் இருப்பார். ஒற்றுமையோடு, ஒருமைப்பாட்டு உணர்வோடு, ஒரே நோக்கத்துக்காக, ஒரே இதயத்தோடு 2-3 பேர் இருக்கும் போது கடவுள் அவர்களோடு இருக்கிறார். அவர்களுடைய மத்தியிலே இருக்கிறார். அவர்கள் வேண்டுதலை கேட்டு விண்ணப்பத்துக்கு பதில் தருகின்றார். அன்புமிக்கவர்களே, மோசேயின் கரங்கள் விண்ணை நோக்கி உயர்ந்தார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய கரங்கள், ஜெபத்தின் கரங்கள், நம்முடைய ஜெபத்தின் கண்கள் விண்ணை நோக்கி எழும்புகின்றதோ அந்த நேரமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கின்றது. தோல்வி என்பதே இல்லை. ஏனென்றால் நாம் மனிதரை சார்ந்து அல்ல, மனிதரிடத்திலே ஜெபிப்பதில்லை, கடவுளிடத்திலே ஜெபிக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்களும் கரங்களும் விண்ணை நோக்கி இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி, வாழ்வில் வெற்றி, துன்பங்களை தாங்குவதற்கான சக்தி அதிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்களும் கரங்களும் மண்ணை நோக்கி இருக்கின்றதோ அப்பொழுது வெற்றி இல்லை. எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம், ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். மோசேயின் கரங்கள் உயர்ந்தது போன்று நம்முடைய கரங்களும் கடவுளை நோக்கி உயரட்டும். வெற்றி நிச்சயம் நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.